Welcome. This is Radio Pras. வரவேற்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் ஒருத்தி நிலைக்கையிலே அத்தியாயம் 26. வசந்த் ஆவலுடன் அவன் பின்னே சென்றான். பக்கவாடாக படியேறி முன்பக்கம் வந்து சற்று தூரம் நடந்து பூட்டியிருக்கும் ஒரு அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டான். எங்கே இருந்தால் பாருங்க, முதல்ல பெண் பிடித்திருக்கு தான் தெரியணும். வசந்த் எட்டி பார்த்தான். ஒற்றை பல்பு வெளிச்சத்தில் 2 பெண்கள் உட்கார்ந்திருந்தார்கள். இவன் எட்டி பார்ப்பதை கவனித்தார்கள். வாயா மைனரு என்றாள் நர்மதா. நர்மதா, நீ இங்கே இருக்கியா? கிரேட். இது யார் தெரியுமா என்று பக்கத்தில் அழுது கொண்டிருந்த பெண்ணை காட்ட அவள் நிமிர, சுகுணா? ஆமாம், சுமிகிட் பேசிகிட்டு இருக்காத, எங்களை வெளியே கூட்டி போக வழியை பாரு. இந்த பொண்ணு கிளியில் நடுங்கிட்டு இருக்கா. இதோ. வசந்த் தன்னை அழைத்து வந்தவனை பார்த்தான். அவன், மதராசியில் என்ன பேசிக்கொண்டீர்கள் என்றான் சந்தேகத்துடன். ரேட்டு என்றான் வசந்த். எந்த பெண்ணு வேண்டும்? 2 பேரும் பிடித்திருக்கவா? 2 பேரையும் அழைச்சி சொல்ல விருப்பம். அப்படியா? 2 பேரையுமா? தாங்குவியா? இந்த 2 பேரை முடிச்சுட்டு குஜராத் மாநிலத்தை கவனிக்க விருப்பம் என்றான் வசந்த். உஸ்தாத், நீ பெரிய ஆளியா? சரி, அழைச்சி செல்லட்டுமா? சாவி எங்க? அழைத்து செல்வதாக அதெல்லாம் நடக்காது. ரூம்லேயே எல்லாவற்றையும் முடிச்சுக்கொள். இடம் போதாத என்றான் வசந்த். தாராளமாக இடம் இருக்குது. 3 பேர் படுக்க எத்தனை இடம் வேணும்? என்ன எப்போ கவனிக்கிறேன்? என்ன கவனிக்கணும்ண்ண? 1000 ரூபா என்றான் குரலை தழைத்து. அதுக்கு என்ன, 2000 கொடுத்துட்டா போச்சு. 2ஐயும் வெளியே அழைச்சிட்டு சொல்ல ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டா நல்லது. அது என் கையில் இல்லை, அது முடியாது. உங்களுக்கு என்ன, ரூம் சௌகரியமாக இருக்கு, உள்ளே போங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. போகும்போது பைசா கொடுத்தா போதும். பெண்களோட எதுவும் கொடுக்க வேண்டாம். என்ன சம்பாபாய் சாவி லாவோ சம்பாபாய். சரி. ஏராளமான பெண்மணி ஒருத்தி வந்து தன் மார்பிலிருந்து சாவி எடுத்து கொடுத்தாள். உள்ளே செல்லுங்க என்று வசந்தை பார்த்து கண்ணடித்து விட்டு சென்றான் அவன். வசந்த் உள்ளே போகிறார் போல் பாவனை செய்து எட்டி பார்த்தான். அவன் வாயிற்படி அருகில் தான் காத்து கொண்டிருந்தான். வேறு வழி இல்லாமல் வசந்த் அறைக்குள் சென்றான். வாயா சேட்டு, எங்களுக்கு கஸ்டமராக வந்திருக்கியா? இறக்குற அப்படி தான். சுகுணா தானே நீங்கள்? என் பேர் வசந்த், இது நர்மதா. 2 பேரும் உங்களை தேடிக்கிட்டு மட்ராஸ்லேருந்து வந்திருக்கான். நர்மதா சொல்லியிருப்பாளே. ஆமாம் ஆமாம் ஆமாண்ணே, நான் இவங்க 2 பேரையும் நிஜமாகவே கடவுள் தான் அனுப்பிச்சி வச்சுருக்காரு. எனக்கு சேர்ந்த உதவியெல்லாம் போய், நம்பிக்கையெல்லாம் போய், ஒரு அறையில் அடைச்சி சோறு தண்ணி இல்லாமல் போட்டுக்கிட்டு ஏறக்குறைய நான் அவங்க சொல்கிறத ஒப்புக்கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கேன். அந்த அம்மாவை 1/2 மணிக்கு முன்னால் உள்ளே கொண்டு வந்தாங்க. வந்த உடனே அறைக்குள்ளே சுத்தமுத்து பார்த்தாங்க. வந்தவங்க என்னை கவனிக்காமலே ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டாங்க. தன் நகத்தை பார்த்துக்கிட்டு ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு, இந்த வசந்த போல ஒரு அஜாக்கிரதையான ஆசாமியை பார்க்கதே இல்லை என்று தமிழில் முனக்கிட்டு இருக்கவும் நான் பதறி போய், அம்மா உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்க, அட நீயும் தமிழா? அவன் பேர் என்ன கேட்டாங்க. சுகுணா. என்ன? அட கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துருச்சு. உன்னை தேடிக்கிட்டு தான் நாங்கள் வந்தோம். என்ன தேடிக்கிட்டா? ஆமாம், நானும் வசந்தம் தான் ஒரு ஆளும் வந்தோம். அவன் என்னடான்னா பாதியில் காணாமல் போயிட்டான். நான் கொஞ்சம் அசட்டு தைரியமாக இந்த தொழிலில் சேர வந்த பொண்ணு மாதிரி நடித்தேன். அவங்க தரன்னு இழுத்து வந்து இங்கே அடைச்சிட்டாங்க. ஐயோ, நீங்களும் மாட்டிக்கிட்டீங்களா? நானா? என்ன வேணா தொட்டான் கடிச்சிருவேன். ஆமாம், என்னாச்சு சொல்லு. சொல்கிறதுக்கு முந்தி அழுக வந்துருச்சு. சரிதான், அப்புறம் சொல்லிக்கலாம். முதல்ல இங்கேருந்து தப்பிக்கிற வழி பார்க்கலாம். வெளியே பூட்டியிருக்காங்க இல்லை? ஆமாம்மா, கொஞ்ச நேரம் யோசிக்கிறேன். வசந்த் வரானா பார்க்கலாம். ராஸ்கல் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டான். இந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கு ஒரே வழி அவங்க சொல்கிறபடி கேட்குறது. அம்மா, நான்சென்ஸ், பார்த்துடலாம். நீ உட்காரு. முதல்ல உங்கள் அண்ணன் என்னடானா அங்கே மெட்ராஸில் சிங்கி அடிச்சிட்டு இருக்காரு. நீ பம்பாயில். அண்ணனுக்கு என்ன ஆச்சுமா? அது இன்னொரு கதை, அப்புறம் சொல்கிறேன்.
அப்போ தான் கதவு வெளியே யாரோ வர்றதும் கேட்கவும் நாங்கள் 2 பேரும் கம்முன்னு உட்காந்துக்கிட்டோம். பார்த்தா வசந்த் உள்ளே வந்ததும், இந்த பாருங்கள் சுகுணா, நீங்கள் நான் தப்பாக நினச்சிக்காத கூடாது. நான் 3 பேரும் நம்ம 3 பேருக்கு உள்ள கொஞ்சம் நேரமாவது விளக்க அணைச்சிட்டு சும்மா இருக்கணும். இருக்கங்க. எதுக்கு என்றான் நர்மதா. இதெல்லாம் விவரமாக கேட்கணுமா என்ன? நான் வந்து கஸ்டமர் மாதிரி உங்கள் 2 பேர்த்தையும் ரூம்குள்ளே வச்சு எனக்கே சொல்ல வைக்கமாக இருக்குது. பயப்படாதீங்க, நான் உங்கள் 2 பேரையும் தொடக்கூட போகிறதில்ல. கொஞ்ச நேரம் விளக்க அணைச்சிட்டு கம்னு உட்காந்துட்டு இருந்தார். அப்புறம் சரையில்னு 3 பேரும் அவங்க அசந்திருக்கிற சமயத்தில் ஒரே ஓட்டேண்ணே. சரின்னு சிரிச்சது அந்த பொண்ணு. நர்மதா எனக்கு ஒரே சமயம் மகிழ்ச்சியாகவும் பயமாகவும் இருந்தது. வசந்த் விளக்க அணைச்சிட்டு, ஏதாவது பேசுங்க என்னாரு நர்மதா. வசந்த் என்னங்க அப்படியெல்லாம் கடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சா. மெலிசான வெளிச்சத்தில் ஆளுக்கு ஒரு மூலையில் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தும் 3 பேரும் அந்யோன்யமாக ஏதோ காரியம் செய்கிறாப்புல பாசாங்க சத்தங்கள்லாம் அவங்க தான் செஞ்சாங்க. எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. கொஞ்ச நேரம் ஆன பிறகு போதுமில்ல என்னாரு வசந்த் நம்பும்படியா. நேரமாயிடுச்சுல்ல, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா நர்மதா. வசந்த் குரலை தாழ்த்தி, சுகுணா கேளுங்க, 3 பேரும் பிச்சுக்கிட்டு ஓட போகிறோம். செருப்பு கையில் எடுத்துங்க, யாரையும் எதையும் பார்க்காதீங்க. என் பின்னால் ஒரே ஓட்டமாக ஓடி வந்துடுங்க. இறப்பு கலப்பு எதையும் பார்க்கக்கூடாது என்ன? சரி, மெட்ராஸ் வர கூட ஓடி வர்றேங்க என்ன? ரெடி, தயாராகுங்க. வசந்த் சட்டுன்னு கதவை திறந்து எட்டி பார்த்துட்டு உடனே மூடிட்டார். எதிரே யாரோ வராங்க, அந்த ஆள் போட்டோம். யாரோ வர காலடி சத்தம் கேட்டது. அப்புறம் பேச்சு குரல். இந்த குரல் எனக்கு பரிச்சயமானதாக இருந்தது. முருகன் குரல். வசந்த் வர்றது முருகு என்ன பதட்டத்தோடு. அப்படியா, வரட்டும், இங்கே தான் வருவான், கூட ஆளுங்களும் வருவாங்க. அத்தியாயம் 27. கணேஷ் சிரிப்பு மறையாமல் தன்னையே பார்த்து கொண்டிருந்த பாச்சாவை பார்த்தான். சற்று கலவரப்பட்டான். ஒருவேளை அவசரப்பட்டு விட்டோம் என்று கூட நினைத்தான். இவன் சொன்னதுக்கு தலையாட்டி இருக்க வேண்டும், ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும். மாணிக்கத்தை சிறைக்கு அனுப்புவதற்காக வாக்களித்திருக்க வேண்டும். அப்போதுதான் இங்கிருந்து தப்பிக்க முடியும். மடத்தனம், எதிர்ப்பை தெரிவித்திருக்கக்கூடாது. என்ன செய்வது? நிவர்த்தி செய்து பார்க்கலாம். பாச்சா, நீ சொல்கிறத யோசித்து பார்த்தேன். நீ சொல்கிறபடியே சார். என்ன சார், இவனை விட்டு கொடுத்துட்றேன். போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போகட்டும். மேற்கொண்டு இவன் விஷயத்தில் ஒரு முயற்சி எடுத்துக்கலாம். பாச்சா யோசித்து, வக்கீல் சொல்கிறத நம்பலாம் வாடா என்றான். ராஜு என்பவன், இல்லைங்க, ஒன்று கிடக்க ஒன்று சொல்கிறான். முதல்ல மாட்டேன்னு சொன்னவன் இப்போ ஒப்புத்துக்கிறான், ஏதோ சூழ்ச்சி செய்கிறான். அப்போ என்னடா செய்யலாம்? பீச்சாங்கரை எதுக்கு இருக்கு? பேசாமல் படுக்க வச்சிடலாம், நல்லா தூங்கிட்டோம். நம்ம மாணிக்கத்தை கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுற வேண்டியதான். அங்கே போய் ஏதாவது உளறிட்டான்னா அதுக்கு தனியாக ஐயா கூட பேரம் பேச்சிக்கலாம். இதில் வக்கீலை உள்ளே கொண்டாட வேண்டாம். நீ சொல்கிறதும் சரிதான்டா. வக்கீல, ஏதாவது சாப்பிட்டியா? கணேஷ் பேசாமல் இருந்தான். வக்கீலை அழைச்சிட்டு போய் காரியத்தை முடிச்சுட்டு வாங்கடா. எனக்கு முன்னால் எதுவும் செய்யாதீங்க, ரத்தத்தை கண்டா எனக்கு ஆகாது. கணேஷ் பார்த்து கொண்டே இருக்க சட்டென்று ஒருத்தன் பின்னால் வந்து அவன் கைகளை பின்புறத்தில் இருக்க கயிற்றினால் கட்டினான். அதே சமயம் மற்றொருவன் செயல்பட்டு அவன் வாயில் துணி வைத்து அடைத்து கட்டினான். கணேஷ் திமிரி பார்ப்பதற்கு அவர்கள் அவகாசமே தரவில்லை. கீழே உருண்டான். தூங்குடா என்றான் ஒருவன். ஐயா அவரை விட்டுருங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன். செய்யத்தான் போகிற மாணிக்கம், உன் உயிருக்கு ஆபத்தே இல்லை. கூவாத, நீ முழுசாக உயிரோட எனக்கு தேவையாக இருக்க. நான் சொல்கிறத கேட்டால் உனக்கு ₹1,00,000 சோலையாக கிடைக்கி. நம்ம கூட வரியா? தூக்கிட்டு போங்கடா வக்கீல. கணேஷை கால்மாடு தலைமாடாக இருவர் தூக்கி அந்த வீட்டின் வெளியே இருட்டில் கொண்டு வந்தார்கள். அலையோசை கேட்டது. சிலென்று காற்று அடித்தது. கணேஷ் தன்னால் இயன்றவரை திமிரி பார்த்தான். அவர்கள் அவனை அலாக்காக தூக்கி கொண்டு வேகமாக கடற்கரை நோக்கி சென்றார்கள். சவுக்கு காடு தெரிந்தது. கணேஷ் அந்த நேரத்தில் செய்வதறியாது திணறினான். அங்கே தான் கொண்டு செல்கிறார்கள். ஐயோ, இது என்ன விபரீதம்! நிஜமாகவே என்னை கொல்லப் போகிறார்கள். இவர்கள் எதற்கு தயங்காதவர்கள்? என்ன செய்வேன்? வாய் திறந்து அலற முடியவில்லை. கிலியில் உடலெங்கும் வியர்வை பொங்கி இருந்தது. அவர்கள் விரைவாகவே தூக்கிச் சென்றார்கள். ஆயுதம் கொண்டு வந்திருக்கா ராஜு? எல்லாருக்குடா. பிசாசுகள் போல இருந்த சவுக்கு மரங்களின் ஊடே எடுத்துச் செல்லப்பட்டு கீழே வைக்கப்பட்டான். கணேஷ் புரண்டு பார்த்தான்.
அந்த இரவின் மங்கலான நிலா வெளிச்சத்தில் பளிச்சென்று ஏதோ அவன் கையில் தெரிந்தது. ஐயோ, கத்தி! கொல்லப்போகிறார்கள். என்ன செய்வது? ஏதாவது பிரார்த்தனை செய்ய வேண்டுமா? கணேஷ் தன் உணர்வுகள் அத்தனையும் உசுப்பி விட்டு கையோங்கிய கரிய உருவத்தை படுத்திருந்த வாக்காக பார்த்தான். சரையில் என்ற அந்த கை தன் கழுத்தில் இறங்க ஒரு குணம் உருண்டு தப்பித்தான். அவன் ஆத்திரம் அதிகமாகி மறுபடி முயன்றபோது கணேஷ் மறுபடி புரள கத்தி குத்து தோளில் பட்டு சட்டை கிழிந்து கொஞ்சம் ரத்தம் வந்தது. ரொம்ப புரள்றான், பிடிச்சிங்களா? இருவர் அவனை இறுக பிடிக்க ராஜு மண்டி போட்டுக்கொண்டு ஒரு கருப்பு வெளிம்பாக 2 கைகளாலும் கத்தியை பிடித்து கொண்டு நேராக கணேசன் மார்பில் குறிவைத்து ஆவேசமாக அவன் மேல் இறங்கினதை முழுவதும் பார்ப்பதற்குள் கணேஷுக்கு பயத்தில் மயக்கம் வந்துவிட்டது. வசந்த் அதே சமயம் இருட்டில் காத்திருந்தான். காலடி யோசை அந்த அறையை நோக்கி வர நர்மதா, சுகுணா, வசந்த் மூவரும் மூச்சை பிடித்துக் கொண்டு காத்திருந்தார்கள். காலடி யோசை அறை வாசலில் நின்றது. சுகுணா, சுகுணா என்று முருகன் அன்பாக கூப்பிட்டான். வசந்த் அவன் காது அருகில் என்னன்னு கேளுங்க என்றான். என்னங்க என்றாள். சுகுணா, எப்படி இருக்க? சரியாக தாங்க இருக்கேன். ஏதாவது சாப்பிட்டியா? யோசிச்சு பார்த்தியா? ஏதாவது முடிவுக்கு வந்தியா? என்ன செய்ய போகிற? வசந்த் லேசாக, நீங்கள் சொல்கிறத கேட்காத முடிவுக்கு வந்துருக்காங்க. சுகுணா அதை திருப்பி சொன்னாள். சொல்கிறது கேட்குறேங்க. சபாஷ், அதான் நல்ல பொண்ணு அடையாளம். யாருக்கு தொந்தரவு வேண்டாம்ல, ஆளை அனுப்புவா. இப்போ வேண்டாங்க, நாளையிலேருந்து வச்சுக்கலாம். வரட்டுமா? நல்லா தூங்குண்ணா. சரிங்க. அவன் செல்லும் சத்தம் கேட்க சுகுணா பெருமூச்சு விட்டாள். முருகன் விலகட்டும் என்று காத்திருந்தான் வசந்த். அவன் கடைசி வரைக்கும் சென்று மாடிப்படியில் இறங்கும் சத்தம் கேட்கும் என்று நினைத்திருந்தான். இப்போது முருகனும் மற்றும் யாரோ ஒருவனும் பேசும் பேச்சு கேட்டது. வசந்த் உன்னிப்பாக கவனித்தான். உரையாடல் ஹிந்தியில் இருந்தது. என்ன அந்த அரை மணி நாள் உனக்கு என்ன வேலை? நீ யார் அதை கேட்க? வெளியே போ. வசந்த் திடுக்கிட்டான். மற்றவன் குரல் அவனை இந்த அறைக்கு அழைத்து வந்த தரகனின் குரல். போச்சரா என்றான். என்ன வசந்த் என்றான் நர்மதா. முருகனும் தரகனும் சந்திச்சிட்டாங்க. கஸ்டமர் உள்ளே போயிருக்காரு என்றான் தரகன். எங்க? நீ நின்று இருந்திய அந்த அறையில் தான். என்னது? உளராத. நான் அழைச்சி வந்த கஸ்டமர் அங்கே தான் இருக்காரு, 2 பெண்களுடன். 2 பெண்களா? உளராத. எனக்கு இந்த ஆள் பணம் தர வேண்டும், காத்திருக்கேன். பான் போட்டுக்கல சொன்னேன், போனேன். இப்போ தான் அவன் இன்னும் போகலையா? என்னது நீ சொல்கிறதே புரியலையா? வா போய் பார்க்கலாம். அவர்கள் மறுபடி வரும் காலடி யோசை கேட்கவும், நர்மதா, இதான் சமயம், வெளியே ஓட 2 பேரும் தயாராருங்க என்றான் வசந்த். அதே நேரம் வெளியே கதவு தாளிட்டு பூட்டப்படும் ஓசை கேட்டது. முதல்ல பூட்டிக்கலாம், அப்புறம் உள்ள யாருன்னு பார்க்கலாம் என்றான் முருகன். தொடரும்.